தமிழ் இங்கிலீஷ் எக்ஸாம் உங்களுக்கு ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கும். நிறைய பசங்க சரியா சொல்றது சார் சரியா பண்ணல சார். ஓகே, 11th 12th ஹாஃப் இயர்லியில் 500+ பாசிபிளா சார் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ எக்ஸாம்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கோம். ஸோ லைக்கை போட்டுருங்க. தமிழ் எப்படி 95, இங்கிலீஷ் 85, மேக்ஸ் எப்படிலாம் எடுக்கணும், எப்படிலாம் படிக்கணும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஒரு 5 to 6 minutes தான் வரும். அதனால ஃபுல்லாக பாருங்கள். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லான ஒரு செஷனாக இருக்கும். சரியா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 11th 12th குரூப் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக இன்றைக்கி காலையில் பேண்ட் ஆயிடுச்சு. நான் புதுசாக லிங்க் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் தர மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரியா? எப்படி அப்படின்றத பார்க்கலாம். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நான் ஓரளவுக்கு ஆவரேஜான மார்க்ஸ் தான் போட்டிருக்கேன். 515 வந்து எப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா? 11th 12th காமனாக சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் எக்ஸாம் உங்களுக்கு ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கும். நிறைய பசங்க சரியா சொல்றது சார் சரியா பண்ணல சார், ஆவரேஜாக தான் நான் பண்ணியிருக்கேன், எனக்கு 70+ தான் வரும், 60 தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மெயின் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சிஎஸ்க்கு சிஎஸ் நாளைக்கு எக்ஸாம்னு நினைக்கிறேன். அப்புறம் காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ். இல்லையா? இதெல்லாம் எப்படி நம்ம கவர் பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணணும்னா எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே ஃபர்ஸ்ட் 1 marks கவர் பண்ணணும். ஏன்னா பொதுவாக 1 marks பொறுத்தவரை எல்லாமே உங்களுக்கு ஒரு 21 marks கிட்ட வந்துருது. அதில் 17 to 16 1 mark புக் பேக் கேட்டுறாங்க. 3 தான் கிரியேட்டிவ் வரும் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே உட்பட. ஓகேவா? அதனால 1 marks ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்மோஸ்ட் மேக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. மேக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி 50+ எடுக்கணும் அப்படின்றது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ப்ளூ பிரிண்ட் மேக்ஸுக்கு அதுவும் உங்களுக்கு நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வால்யூம் வைஸ் ஸ்டடி. சார் வால்யூம் வைஸ் தான் சார் ரொம்ப ஹெவியாக இருக்குது, 2 வால்யூம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், 2 வால்யூமை இந்த டைம் ஹாஃப் இயர்லிக்கு முதல்ல வால்யூம் 1 கவர் பண்ண பாருங்கள். கம்ப்ளீட்டாக வால்யூம் 1 முதல்ல முடிக்க பாருங்கள். வால்யூம் 2ல இப்போ செகண்ட் மிட்டமுக்கு ஓரளவுக்கு ஆஃப் படிச்சிருப்பீங்கல்ல, அதில் உள்ள கொஸ்டின்ஸ் ஓரளவுக்கு படிங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். சார் பயாலஜிக்கு என்ன சார் பண்ணுறது, பயோசு பயோபாட்டிங் சேம் அஸ் தான் 1 marks ஃபுல்லாக படிங்க. நம்ம அப்டேட் பண்ணுற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கள். கொஸ்டின் பேப்பர்ஸ் அனாலிசிஸ் பண்ணுங்கள் போதும். என்னென்ன கொஸ்டின் பேப்பர் சார்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மந்த் நடந்திருக்கும். இந்த இயரில் மந்த்லி எக்ஸாமு, ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமு, அக்டோபரு, குவார்டர்லி எக்ஸாமு, செகண்ட் மிட்டம் எக்ஸாமு, ஹாஃப் இயர்லி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். எல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒன் மோர், எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. ஏன்னா 11th 12th பொறுத்தவரை உங்களுக்கு இது ஒரு லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம்னால கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வால்யூம் 1 இந்த ஹாஃப் இயர்லியில் கவர் பண்ண பாருங்க. வால்யூம் 2 நான் சொன்ன மாதிரி இந்த செகண்ட் மிட்டமில் படிச்சதை கூட ஓரளவுக்கு ரிவைஸ் பண்ணுங்க, போதுமானது. மஸ்ட். அப்புறம் கொஸ்டின் பேப்பர்லாம் வச்சுட்டு அட்டன் பண்ண முடியுமா அப்படின்றத நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே சார், இதெல்லாம் ஓகே. மார்க் எப்படி சார் பாசிபிளா சார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா தமிழ் பொறுத்தவரை எப்படி படிக்கணும், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாம் எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். தமிழை பொறுத்தவரை நீங்கள் எப்படி படிக்கணும்னா ஈஸியாக 95 to 90+ எடுக்க முடியும். எப்படின்னா ஓரளவுக்கு 1 marks உங்களுக்கு 20 marks வந்து அப்புறம் குருவினா திடீர்னு எழுதினா தான் ஓரளவுக்கு நீங்கள் ரிப்பீட்டர்ஸ்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு இன்னும் ஃபுல் போர்ஷன்ஸ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காது. நீங்கள் படிக்க வந்தாலே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணி படிச்சிடலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் போட்டுருக்கிறோம். இங்கிலீஷ் ஆல்மோஸ்ட் எழுதி முடிச்சிருப்பீங்க. அது எப்படி படிக்கணும், ERC பேராகிராஃப், அப்புறம் ஃபுல்லாக கிராமர் பார்ட்ஸ் தான், அவ்வளோதான். மேக்ஸ் மேக்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. மேக்ஸ் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் ஆல்ரெடி ஒரு 7 சாப்டர் போட்டிருக்கேன். 7 சாப்டர், அப்புறம் 7 எக்ஸசைஸு, 8 எக்ஸசைஸ், அதில் உள்ள எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 8 டாபிக் போட்டிருந்தேன். அதை மட்டும் பார்த்தாலும் 90+ வாங்கலாம் அப்படின்னு மேக்ஸில் போட்டிருந்தேன். ஸோ யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அதை நான் ஆல்ரெடி போட்டுட்டு அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் ஃபர்ஸ்ட் 20 marks ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணிட்டு நான் சொன்ன சாப்டர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. 50+ இருக்கிறதுக்கு என்னென்ன சாப்டர்ஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ மேக்ஸை பொறுத்தவரை கான்செப்ட் வைஸ் படிங்க. தயவு செய்து மக்கப் பண்ணாதீங்க. அந்த வேலை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடுங்க. டெஃபினட்டாக 80+ எல்லாரும் வாங்க முடியும். அப்புறம் மேக்ஸில் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு நான் சாப்டர் வைஸ் கொஸ்டின் வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு சென்டம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு சாப்டர் வைஸ் கொஸ்டின்லாம் வேணும் அப்படின்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க, நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே. ஃபிசிக்ஸை பொறுத்தவரை பார்த்துட்டிங்கன்னா சேம் தான். 1 mark ஆஃப் கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு டெரிவேஷன் அண்ட் ப்ராப்ளம். டெரிவேஷன் ஒரு லெசனில் இருக்கிறத கம்ப்ளீட்டாக முடிங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளமை கோத்ரூ பண்ணி எழுதுங்க. ஆல்ரெடி ப்ராப்ளம், டெரிவேஷன்ஸ்லாம் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் போட்டுட்டேன். மறக்காம ஃபிசிக்ஸில் லைவ்ல போய் செக் பண்ணுங்க, ஈஸியாக உங்களுக்கு இருக்கும்.
கெமிஸ்ட்ரி தான் அடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு டஃபாக இருக்கும். சேம் ப்ரொசீஜர்ஸ் 1 மார்க்ஸ் டார்கெட் பண்ணுங்க. அப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனலில் போட்டுருவோம். அப்புறம் அதில் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கிறத ரிவைஸ் பண்ணி படிச்சுட்டுங்க, அதே போதும். பயாலஜி பொறுத்தவரை சேம் எஸ் 1 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டா எப்படி நம்ம தமிழ்லாம் மார்க் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா தமிழ் ஓரளவுக்கு 95+ அப்படின்றது ஈஸியாக வாங்கிடலாம். இங்கிலீஷில் 85 வாங்கிடலாம், மேக்ஸில் 85, அப்புறம் ஃபிசிக்ஸை பொறுத்தவரை 85, கெமிஸ்ட்ரியில் 85, பயாலஜியில் 80. அப்புறம் காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேம் தான். இந்த மார்க்ஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பயாலஜிக்கு பதிலாக நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை போட்டுக்கோங்க. எவ்வளோ மார்க் வந்திருக்கு? 515 மார்க் வந்திருக்கா? ஸோ நான் சொன்ன வேலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எல்லாருமே 500க்கு மேலே வாங்க முடியும். ஆனால் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ, சிஎஸ், காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் முடியும். இப்போ மேக்ஸுக்கு எப்படி இருக்கும் அது மாதிரி வொகேஷனல் குரூப் ஸ்டூடெண்ட்ஸு காமர்ஸ் அக்கௌண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி டயத்தை வேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் படிக்கிற வேவை இந்த மாதிரி கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து படிங்க. நம்ம சேனலில் ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எது வந்தாலும் நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணிடுறேன். சரியா?